அதுவே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை மக்கள் தமிழகத்தில் தான் ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா சமீபத்தில் கோயம்புத்தூரில் வந்து இளம் பெண்ணுக்கு பாலியல் திருச்சியில் முதலமைச்சர் வந்து திருச்சியில் இருக்கிறப்பவே அவர் மிக அருகிலேயே வந்து காவலர் குடியிருப்பிலே போய் வெட்டி சொல்லிக்கிட்டே போனோம். இந்த மாதிரி ஒரு ராஜபாளையத்தில் கோவிலில் கூட வந்து இருக்கிறப்ப மக்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து பாதுகாப்பு வெளியில் வரதுக்கே பயமாக இருக்குது. குறிப்பாக பெற்றோர்கள்லாம் வந்து பெண்களை வெளியில் அனுப்புறதுக்கே ரொம்ப தயங்குறாங்க. ஒரு பட்சத்தில் இங்கே இருக்கிறவங்க வந்து இதெல்லாம் பார்க்காம பேசிட்டு அந்த அரங்கத்தில் கைத்தட்டல் ஒரு பக்கம் வந்து மட்டும் ரொம்ப கிளியராக தெரியுது. அவங்களுக்கு நல்லா தெரியுது. இன்னொரு பக்கம் வந்து மக்களுக்கு ஆதரவு அதிகமாகிட்டே இருக்கு. ரெண்டும் வார்த்தை நிலை தருமாறி இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பேசுறாங்க. கரூர் அதிகமாக இருக்கு. என்ன காரணம் நினைக்கிறீங்க? சங்கபாலம் கரூர் விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணை எப்படி போது பார்க்குறீங்க? விஜயாவின் சமூகத்தை நீதிகளும் உண்மையான குற்றவாளிகள் டிசம்பர் 13 கரூரோட பேரை 27க்கு மாற்றுறதுக்கு என்ன காரணம்? அது ஒரு கேள்வி இதுவாகவே போகிறது. எப்படி நாவைக்காலே நிறைய ஸ்லீப்பர் செல்ஸ்லாம் வந்து ஊருக்காகன்னு சொல்லி சின்னங்கள் கேட்டது இப்போதான் தகவல் மட்டும் தான் உண்மைதானா? அதில் என்னென்ன சின்னங்களை கேட்டு